ஆவியே அன்பின் ஆவியே துணையாளரே ஏற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீர் உள்ளம் ஏங்குதையா. Lift your hands. வர வேண்டும் வல்லவரே நல்லவரே. Once again, lift your hands. வர வேண்டும் நல்லவரே வல்லவரே தூய ஆவியே அன்பின் ஆவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா. வர வேண்டும் நல்லவரே வல்லவரே வர வேண்டும் நல்லவரே நல்லவரே தூய அன்பின் ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா. வர வேண்டும் நல்லவரே நல்லவரே வர வேண்டும் நல்லவரே நல்லவரே. இந்த கையை மேல உயர்த்தி எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணிலடங்கா கிருபைகளுக்காக சொல்லுங்க. கடந்த வாரம் இந்த மக்கள் இந்த வாரம் இல்லை, உலகத்தை விட்டு கடந்து போயிட்டாங்க, மரணத்துக்குள் பிரவேசித்தாங்க. அல்லேலூயா. கையை மேல உயர்த்தி துதி செய்வாய் என்னில் அடங்காத கிருபைகளுக்காக இன்று தாங்கிடும் தம் புயலே இந்த இயேசுவின் நாமமே என்னை துதி செய்வாய் யோர்தான் புரண்டு வரும்போது எண்ணற்ற பாறைகளோ யோர்தான் புரண்டு வரும்போது எண்ணற்ற பாறைகளோ தேவன் தம் தாசருக்கு நீதியவர் தேவன் தம் தாசருக்கு நீதியவர் என்னை துதி செய்வார் என்னில் அடங்காத கிருபைகளுக்காக இன்று தாங்கிடும் தம் புயலே இந்த இயேசுவின் நாமமே துதி செய்வார் உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே அன்பனை போல் காக்கும் கரைகளால் உன்னை மோடி மறைக்காதே அன்பனை போல் காக்கும் கரைகளால் உன்னை மோடி மறைக்காதே என்னை துதி செய்வார் என்னை அடங்காத கிருபைகளுக்காக இன்று தாங்கிடும் தம் புயலே இந்த இயேசுவின் நாமமே என்னை துதி செய்வாய். கையை மேல
உயர்த்தி பரிசுத்த மத்தியில் தேவன் இறங்கி வந்திருக்கிறார். அவருடைய பலத்த வல்லமை இறங்கி வந்திருக்கிறது. பலத்த பிரசனம் இறங்கி வந்திருக்கு. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கை உற்சாகமாக தட்டி நல்ல மகிழ்ச்சியோடு சத்தத்தை உயர்த்தி தன்மேராம் இயேசுவுக்காக அல்லேலூயா. கைத்தை உற்சாகத்தை மேம்படுத்த போகிறோம். தன்மேரா இயேசுவுக்காக, மன்மேரா இயேசுவுக்காக, தன்மேரா இயேசுவுக்காக. என் பலன் ஆண்டவருக்கு, என்னுடைய மனம் ஆண்டவருக்கு, என்னுடைய பணம் ஆண்டவருக்கு. 3 காத்துல அல்லேலூயா. என்னுடைய பலன் ஆண்டவருக்கு, என்னுடைய மனம் ஆண்டவருக்கு, என்னுடைய பணம் ஆண்டவருக்கு. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. தன்மேரா இயேசுவுக்காக, மன்மேரா இயேசுவுக்காக, தன்மேரா இயேசுவுக்காக. அல்லேலூயா. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. தன்மேரா இயேசுவுக்காக, மன்மேரா இயேசுவுக்காக, தன்மேரா இயேசுவுக்காக, இயேசு மேரா தன்மேரா இயேசுவுக்காக, மன்மேரா இயேசுவுக்காக, தன்மேரா இயேசுவுக்காக, இயேசு மேரா தன்மேரா இயேசுவுக்காக, மன்மேரா இயேசுவுக்காக, தன்மேரா இயேசுவுக்காக, இயேசு மேரா
இயேசு கிறிஸ்து மாறாதவரே, 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 ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்தியமாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மாறாதவரே, 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 ஆமென். இயேசு மாறாதவரே, நித்தியமாக. தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் இயேசு. நம் கரங்களை ரட்சித்தார். ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், என் மேல் நேசிக்கிறேன். ஆச்சாரை நான் விடுவார் என்று வாழ்த்துவேன். ஆச்சாரை நான் விடுவார் என்று வாழ்த்துவேன். ஒரு தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் இயேசு. நம் கரங்களை ரட்சித்தார். ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், என் மேல் நேசிக்கிறேன். ஆச்சாரை நான் விடுவார் என்று வாழ்த்துவேன். ஆச்சாரை நான் விடுவார் என்று வாழ்த்துவேன். அல்லேலூயா. கைத்தட்டி ஆமென் சொல்லுமா? நமக்கு ஆண்டு வந்திருக்கிறாரா? வந்து உலாவிட்டிருக்கிறார். I feel the God presence now. Hallelujah. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கர்த்தரை பாட பாட உங்க தலைக்கு மேல கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கிட்டே இருக்குது. Hallelujah. God presence filling everybody. தேவன் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் கர்த்தரை துதிப்பதுதான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் செய்ய வேண்டிய மிகப்பெரிய நன்றி கடன் என்ன? கர்த்தரை துதிப்பது. இந்த கால வேளையிலே கர்த்தரை துதிக்கும் பொழுது, கர்த்தரை பாடும் பொழுது எல்லா வேலைகள் வெளியே புறப்பட்டு தரும். Is everything gone? Any problem? Any evil process? எல்லாம் வெளியே புறப்பட்டு போய்கொண்டே இருக்கும். நாம் விசுவாசிக்க அதை சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நமக்கு உலாவிட்டிருக்கிறார். பிரசன்னம் இறங்கி வந்திருக்கிறது. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி அபிஷேகம் பற்றி இறங்கி சேர்க்கிறது. அதை சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு தூதர் உலாவிட்டிருக்கிறார். தேவன் உலாவிட்டிருக்கிறார். Our God is, hallelujah. Our God is there. பக்கத்தில் நிற்கிறார். இயேசுவை கூப்பிடும் போது ஒரு பிள்ளை தன் தாயை கூப்பிடுது, அம்மா கூப்பிடுது. உடனே தாய்க்கு பக்கத்தில் நிற்கிறாங்க. இயேசு கூப்பிடும் போது தேவன் தூரமா இருக்கல, இயேசு பக்கத்துல வந்து நிற்கிறார். The near the place, God with you always. கர்த்தருடைய கரம் கூடவே இருக்கு. நம்பர மாத்திர கையை மேல உயர்த்தி, ஆண்டவரே என்னை பலப்படுத்துவீராக. நான் சோர்ந்து போய் வந்திருக்கிறேன், நான் திரைகரமா வந்திருக்கிறேன், என்னால பாட முடியல, செபிக்க முடியல. ஆண்டவரே, what can I do? நான் என்ன செய்ய முடியும்? You do one thing brother. சோத்திரம் பண்ணிட்டே இருக்கு. உங்களால பண்ண முடியும். நிச்சயமாக கை கால பலகீனம் இருக்கலாம், உங்களோட கால பலகீனம் இருக்கலாம், உங்களோட ஆற்றுல பலகீனம் இருக்கலாம். But any disease now, praise the God. கர்த்தரை துதிக்கும் பொழுது எல்லாம் விலகி போய்விடும், பறந்து போய்விடும், எல்லாம் ஓடி போய்விடும். கர்த்தர் கிரியை செய்யப்படாது. விசுவாசிக்கிற மாத்திர கையை மேல உயர்த்தி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா. கரங்களை உயர்த்தி மரணத்தை ஜெயித்தவரே
உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். Lift your hands. ஜெயித்தவரே ஆமென். உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. உயிரோடு எழுந்தவரே என்ன சொல்லுவோம்? உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுத்தணும். சமத்துல வந்துட்டாலுமே எல்லாவற்றையும் மறந்துவிட்ட ஒரு நாமத்தை உயர்த்த ஆயத்தமாக சொல்லுவோமா? ஆராதிப்பு அதில் உற்சாகத்தோடு நல்ல அபிஷேகத்தோடு எது பலகீனம் இருக்கு, சோர்வு இருக்கு, தூக்கமின்மை இருக்கு, எல்லாம் இருக்கு. கர்த்தர் பலப்படுத்துறாரு. அல்லேலூயா. கைத்தட்டி ஆமென் சொல்லுவோம். ஆராதிப்பு கர்த்தர் சொல்லுவோம். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவன் இயேசுவை ஆராதிப்பேன் 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 ஆண்டவன் இயேசுவை ஆராதிப்பேன் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பரிந்து கொண்டு ஆராதிப்பேன் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பரிந்து கொண்டு
உம்மை ஆராதிக்கிறோமே, ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஆவியிலே உம்மை ஆராதிக்கிறோம், உண்மையிலே உம்மை ஆராதிக்கிறோம். ஆவியிலே உம்மை ஆராதிக்கிறோம், உண்மையிலே உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவை ஆராதிக்கிறோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென், ஆமென். ஆராதனை உமக்கே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வமே, என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வமே. வல்லமை காட்சி வைக்கிறவரே, மகிமைக்கு காத்திரவரே. வல்லமை காட்சி வைக்கிறவரே, மகிமைக்கு காத்திரவரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கைகள் உற்சாகமாக. ஆராதனை உமக்கே, உமக்கே. ஆராதனை உமக்கே. சிறகுகளின் நிழலே மகன் செய். சிறகுகளின் மகன் செய். தூய்மவரே துணையாளரே, துணைக்கு காத்திரரே. தூய்மவரே துணையாளரே, அவரே துணி காத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. இருவை நம்பிக்கை நாசம் இருவை நம்பிக்கையா ராஜாயை கலராஜன் எதற்கு பயனில்லையே. ராஜா கலராஜன் எதற்கு பயனில்லையே. மலையானவரே, என்னை காக்கும் தெய்வமே. Thank you.
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கழுவைய உற்சாகத்து ரெண்டு கையில உயர்த்தி சர்வ சரஸ்வதி எஜமான சர்வ சரஸ்வதியை காப்பவர் நீயே. எந்த நிலையத்தில் உம்மை போற்றுகின்றோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். Lift your hands, everybody. சர்வ சிருஷ்டி எஜமானன் நீயே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீயே. என் இதயத்தில் உம்மை போற்றுகின்றோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். கர்த்தருடைய மகிமை சபை முழுவதும் நிறைஞ்சி இருக்கிறது. தேவ பிரசன்னம் நிறைஞ்சி இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென் சொல்லுமா. நாம் இந்த வண்ணமாக சங்கீத பகுதியை வாசிக்க போகிறோம். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, ஆமென் சொல்லுமா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அவர் நாமத்தை உயர்த்த போகிறோம். வாசிக்க வேண்டிய சங்கீத பாகம் 51ஆம் சங்கீதம் 1 முதல் 10 வசனங்களுடைய வாசிக்கப்பட்ட அந்த வேத பகுதியிலே 51:10 அவர்கள் வாசிக்கலாம். தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவி என் உள்ளத்திலே நிலைவரமான ஒரு ஆவி நமக்கு தேவை. அவன் சொல்லுங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்மகிட்ட உயிர் இருக்குது, கர்த்தர் சுத்திரம் எல்லாமே இருக்கு. நிலைவரமான ஒரு ஆவி, நிலைவரமான ஸ்டாண்ட். அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம். ஸ்டாண்டிங் ஸ்பிரிட் நமக்கு தேவை. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நிலைவரமான ஆவி நமக்கு இருந்தால் தான் கர்த்தரை உயர்த்த முடியும், கர்த்தரை பாட முடியும், கர்த்தர் நாமத்தில் சாட்சியாக வாழ முடியும். நிலைவரமான ஆவி எனக்கு தந்தர்ல கர்த்தரை ஸ்தோத்திரம். அவருடைய செப குறிப்பென்ன ஆவி என்ன செபிக்கிறாரு? ஆண்டவரே என் பாவத்தை மன்னி கர்த்தரை ஸ்தோத்திரம். என் சுத்திகரிய சங்கீத ஃபுல்லாவே இந்த வசனம் அப்படிதான் இருக்கும். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப என்ன வசனம் வாசிக்கிறோம்? நிலைவரமான ஆவியை என்னிலே என்ன செய்ய முடியும்? வசனத்தை உள்ளத்துல புதுப்பிய கர்த்தரை ஸ்தோத்திரம். நம்முடைய எல்லா ஆவி இருக்கு. கோபத்தின் ஆவி, கீழ்ப்படியாத ஆவி, பொய் சொல்ற ஆவி, என்னோட சேர்த்தான் சொல்றேன். நான் உண்மையில அல்லையா எல்லாம் சிரமம் பண்ணி கர்த்தரை ஸ்தோத்திரம். நான் நிறைய பொய் சொல்லுவேன். அதே வழியா அப்ப வீட்டுக்கு போக சொல்லுவேன். புறப்பட்ட சொல்ல கர்த்தர், அது போய் தான் கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லையா கிட்ட வந்து சொல்லுவேன், இங்கே தூரமா இருப்பேன், போய் தான் கர்த்தரை ஸ்தோத்திரம். நான் நிறைய போய் சொல்லி தான் இருப்பேன். அதே வழியா சத்தமா சொல்லுங்க. அப்போ ஏன் இந்த தெரிவிருந்து ஏன் அப்பரசனா நம்ம சுத்தப்படுத்தி கொண்டது கர்த்தரை ஸ்தோத்திரம் தான். அதை சொல்லுங்க. நம்ம மனசு சொல்லுவான், நான் சினிமாவுக்கு போறியே, தப்பு செய்யலையே, அப்ப நான் என்ன கஷ்டமா இருக்கிறேன். அப்படி இல்லை, செகண்ட் ஒரு கோவப்படுறோம். அதை சொல்லுங்க பார்க்கிறேன். இந்த கோவம் வந்துட்டு அதெல்லாம் தூக்கி போடுற கர்த்தரை ஸ்தோத்திரம். பொருள் பாருங்க, வீட்டுல தட்டு பிறகு கர்த்தரை ஸ்தோத்திரம். சாப்பாடு தட்டுனா பாருங்க. அதுல சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இது அடக்க என்ன நமக்கு தேவை? நிலையான ஆவி நமக்கு தேவை. கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
சத்தமா சொல்லுங்க. நம்ம சபைக்கு வந்தா ஆமென் சொல்றோம், அலையில சொல்றோம், பாட்டு பாடுறோம், கர்த்தரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் சொல்றோம், எல்லாம் பண்றோம். நம்ம வீட்டுக்கு போன கேரக்டர் மாறுது, கோவம் உள்ள வருது, மாமிசம் உள்ள வருது, சுயம் உள்ள வருது, எரிச்சல வருது. கர்த்தர் சொல்ற இதெல்லாம் மாறணும் சொன்னா நம்ம ஜெபிக்கிற சபை என்னமா இருக்கணும்? நடைபெறும் நாள் நமக்கு தேவை. என்ன ஆவியது? பசுத்த ஆவியை கேட்கல, நடைபெறமான ஆவி நமக்கு தேவை. கர்த்தரை ஸ்தோத்திரம். சபையில ஒரு பொருத்தனை பண்ணுவோம், நீங்க சண்டை போட மாட்டேன், சமாதானம் இருப்பேன். ஆனா வீட்டுக்கு போய் தலைக்கீழ மாறுத. கர்த்தரை ஸ்தோத்திரம். எப்படி எது இருந்தாலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அல்லேலூயா என்ன ஆவி நமக்கு தேவை? நிலைவரமான ஆவி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க ஒரு பொருத்தனை பண்ணுவோம், நாளைக்கு மாறிடுவோம். மனசுக்குள்ள பல போராட்டம் வருவோம், வார்த்தையில மாறுவோம், சிந்தையில மாறுவோம், செயல்ல மாறுவோம், கீழ்ப்படியாம போவோம். இதை மட்டும் விளக்கி போகும் பார்த்தா கர்த்தருடைய மகிமையை நிரப்பிட்டே இருக்குது. ஆமென் சொல்லுவோமா? கையில உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி சபையில பொருத்தனை பண்ணுவோம். நான் விடாம ஜபத்துல இருப்பேன். 3 மணி நேரம் ஜெயிப்ப சொல்லி வீட்டு சபையில போன பொருத்தனை பண்ணிட்டு போய் வீட்டுல பார்த்து தூங்கிட்டு போய் கர்த்தரை ஸ்தோத்திரம். அப்ப என்ன அர்த்தம்? அங்க வேற ஆவி, இங்க வந்தா வேற ஆவி, வேலைக்கு போனா வேற ஆவி, சாப்பிடும் போது வேற ஆவி, தூங்கும் போது வேற ஆவி. அதை சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஆவி கரெக்டா இருந்தா நீ தவறி போக மாட்டீங்க, விழுந்து போக மாட்டீங்க, பாவம் செய்ய மாட்டீங்க, கர்த்தரை துரோகம் பண்ண மாட்டீங்க. எல்லாவற்றும் உண்மையாக்கி கர்த்தரை ஸ்தோத்திரம். இந்த ஆவி கர்த்தருக்கு கொடுக்க போற விசுவாசிக்கிறேன். அதை சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஆவி யார்கிட்ட தர முடியும்? நம்ம பொருத்தனை பண்ணுவோம். இல்ல இல்ல நான் கோபப்பட மாட்டேன், நான் தப்பு செய்ய மாட்டேன், அப்படிதான் அவ்வளவுதான். அடுத்த ஒன்றா தப்பு செய்து கர்த்தரை சொல்லி நம்ம சோதனை வரும், சோதித்து பார்ப்பா அவங்களுக்கு கர்த்தரை சொல்லு. அதையே சொல்லுங்க, அதையே சொல்லுவோமா? என்ன ஐயா போன் எடுக்க மாட்டாரு? எத்தனை போன் பண்ண கர்த்தருக்கு கோவம் வந்து கர்த்தரை சொல்லு. நான் நேற்று போனேன், இன்னி போன ஆளுங்க ஐயா போன் எடுக்கலையே, கோவம் வந்து கர்த்தரை ஸ்தோத்திரம். அதையே சொல்லுங்க பார்க்கலாம். அங்கதான் நீ கரெக்ட் பண்ண ஆவியை கர்த்தரை ஸ்தோத்திரம். அதையே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர் ஐயா என்னை பத்தி பிரசங்கத்துல பண்ணாரு, கோவம் கர்த்தரை ஸ்தோத்திரம். இதெல்லாம் மாத்தினா தான் நிலைவரமான ஆவி கர்த்தரை கொடுக்க முடியும். இன்னாவது நிலைவரமான ஆவி கர்த்தரை கொடுக்க போறாரு. அதையே சொல்லுங்க. அது நமக்குள்ள வந்துட்டா சாத்தம் விலகி போயிடுவான். சாத்தா திட்டமல்ல, கோபத்தை உண்டாக்குவான், சுயத்தை உண்டாக்குவான், பெருமையை உண்டாக்குவான், கெட்ட சிந்தையை உண்டாக்குவான், பொறாமையை உண்டாக்குவான். யாரோட வேலை? அந்த ஒரு ஆவி வந்து மொத்த ஆவி வெளியே போயிடும். நிலைவரமான ஆவி நமக்கு இருந்தா தான் கர்த்தரை நாம் பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. சபைக்குள்ள நின்று கொண்டிருப்போம், ஆவி வேற வேற கிரியை செய்யும். ஐயோ எந்த கடைக்கு மட்டும் தெரியல, கர்த்தரை ஸ்தோத்திரம். எங்க பர்ச்சேஸ் பண்ணது கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆவி வேலை செய்துனே இருக்கும். சபைக்குள்ள வந்து ஆராதிக்கிற ஆவிதானுக்குள்ள இருக்கணும், கர்த்தரை பயன்படுத்துற ஆவிதானுக்குள்ள இருக்கணும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதிலே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி கட்ட வார்த்தை பேச போறது ஒன்னு அணி பாஷை பேசுறது. அல்லேலூயா. ரெண்டாவது வேலை செய்ய கர்த்தரை ஸ்தோத்திரம். ரெண்டு வெளியே போனதான் கர்த்தர் கிரியை செய்வார். அப்ப இந்த திருவள்ளுவர் நோக்கம் என்னன்னா, கர்த்தர் சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறாரு, கர்த்தர் ஆவியை சுத்தப்படுத்துகிறாரு, கர்த்தர் கண்ணை சுத்தப்படுத்துறாரு, கர்த்தர் நாவை சுத்தப்படுத்துறாரு, சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறாரு. அதில் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம் கீழே உட்காருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமா? கையை உயர்த்தி, கையை உயர்த்தி அதில் சொல்லுவா. என்ன ஆவி நமக்குள்ள வரணுமா? நிலைவரமனாய் நமக்குள்ள வந்தாதான் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாரு, கர்த்தர் நம்மை உயர்த்துவாரு, கர்த்தர் நம்மை பயன்படுத்துவாரு, கர்த்தர் நம்ம கூடவே இருப்பாரு, கர்த்தர் நம்மை கரம் பிடிப்பாரு, கர்த்தர் நம்மை கோடி மடங்கு ஆசீர்வதிப்பார். நிலைவரமான ஒரு ஆவி, நிலைவரமான ஆவி இருந்தா தான் நீங்க எங்கேயுமே ஸ்ட்ராங்கா நிற்பீங்க. அதுல சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி நம்ம சத்தியத்தை கேட்கிறோம், வார்த்தையை கேட்கிறோம், ஆமென் சொல்லுகிறோம். ஆனா சுபாவம் மாறிச்சா, கோபம் போச்சா, சுயம் போச்சா, அப்படி உள்ள இருக்குது. சத்தமா சொல்லுங்க. இருக்குதா? கையை மேல உயர்த்தி. அது போனாதான் நீ கிறிஸ்தவனா வாழ முடியும். அது போனாதான் கர்த்தர் சுத்துறோம். அதுல சொல்லுங்க, ஒரு முடி போட்டு ஆண்டவரே அந்த மண்ணையும் சும்மா மன்னிக்கிற வேலையே இல்லை. கர்த்தருக்கு சுத்துற போதிக்க வசனம் இருக்குது, கைட் பண்ண ஆண்டவர்களை தாண்டி நீ பாவம் செய்யணுமா விழுந்து கொண்டிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தேவனுடைய சித்தம் என்ன? உனக்கு என்ன ஆவி தேவை? நிலைவரமான ஆவி வந்து தேவை. ஸ்டாண்டர்ட். அதுல சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. அப்ப என்ன அர்த்தம்? உன் வைராக்கியம் மாறாம இருக்கணும், உன் ஜெப வாழ்க்கை மாறாம இருக்கணும், உன் துதியின் வாழ்க்கை மாறாம இருக்கணும், உன் ஸ்தோத்திர வாழ்க்கை மாறாம இருக்கணும், சபைக்குள்ளாகிய வாழ்க்கையை மாறாம இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அது கையை உயர்த்தி. ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு சபைக்கு மட்டும் வர மாட்டேன். சொல்லுங்க பார்க்கலாம்.